ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு jeevethaas Agam. இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் தாங்க எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதாவது பழுத்த வாழைப்பழம் இருந்தால் தூக்கி போடாமல் இதே போல் நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம். அது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது நான் ஒரு 5 வாழைப்பழம் எடுத்திருக்கேங்க. இது ரொம்ப பழுத்த வாழைப்பழம், சின்ன வாழைப்பழங்கிறதுனால நான் 5 வாழைப்பழம் எடுத்திருக்கேங்க. இல்லை உங்கள்கிட்ட பெரிய வாழைப்பழம் இருந்தால் 2 கூட போதும். இதே போல் நம்ம வாழைப்பழங்கள்லாம் எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. ஏன்னா வாழைப்பழத்தெல்லாம் இப்போ மசிச்சிக்க போகிறோம், அதுக்காகத்தான். இப்போ நம்ம எல்லா வாழைப்பழமுமே கட் பண்ணி சேர்த்தாச்சுங்க. இப்போ நான் ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சிக்க போகிறேன். இல்லை ஒரு ஸ்பூனால் கூட உங்களால் மசிக்க முடியும்னா நல்லா மசிச்சிக்கலாம். இதே போல் நல்லா மசிச்சிக்கலாம். இப்போ நம்ம எல்லா வாழைப்பழங்களையுமே நல்லா மசிச்சாச்சுங்க. இது நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போது வாழைப்பழத்தோட நான் 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேங்க. நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ இது கூடவே நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். எனக்கு 1 கப் ஆச்சு, ஆனால் நான் பாதியாக சேர்த்துக்கிறேங்க. ஃபஸ்ட்டு நான் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். அது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேங்க. உப்பு சேர்த்துட்டு அது கூடவே 1/4 ஸ்பூனுக்கு குறைவாகவே நான் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். அதை ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். ஆப்ப சோடா சேர்த்துட்டு நான் ஒரு 2 ஏலக்காய் அது போல் தட்டி சேர்த்துருக்காங்க. அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஆப்ப சோடா சேர்க்கும் பொழுது நமக்கு நல்லா கொஞ்சம் பெருசாக வரும், அதுக்காக நம்ம ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ மீதமுள்ள 1/2 கப் மாவையும் சேர்த்துருக்கேங்க. நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்கும் பொழுது கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி இருந்தால் நம்ம திரும்ப 1/2 கப் சேர்த்துக்கலாம். அதுக்காக நான் இதே மாதிரி பாதியாக பிரித்து சேர்த்துருக்கேங்க. இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது கரெக்டான பதமாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இது கடைசியாக நல்லா கையால் ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சு நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போது கடைசியாக நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேங்க. நெய் சேர்க்கும் பொழுது நல்லா வாசமாக இருக்கும், அதுக்காக நெய் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதே போல் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதாங்க. அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்பூனால் வேணாலுமே நம்ம சேர்த்துக்கலாம். இதே போல் நம்ம ஸ்பூனால் எடுத்து விடும் பொழுது நல்லா கெட்டியாக விழணும். அவ்வளோதான், இது கரெக்டான பதமாக இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதாங்க. இப்போது நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போது நம்ம பொரிப்பதற்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம மிதமான சூடில் வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம்னா நம்ம போட்ட கையுடையுமே நல்லா செவந்து வந்துடும். இதே போல் கையால் சிறு சிறு உருண்டைகளை நம்ம போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சிடலாம், அதாவது மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சோன்னா நமக்கு எண்ணெய் அதிகமாக குடிக்கும். ஓரளவு வெந்ததும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு நம்ம வேக விட்டுக்கலாங்க. ஹை ஃப்ளேமில் வைக்கும் பொழுது இதே போல் நம்ம சீக்கிரமாக செவந்து வந்துடுங்க. அதனால் நம்ம மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போல்லாம் வெந்துருச்சு, நம்ம எல்லாம் எடுத்துக்கலாங்க. இதே போல் இன்னொரு டைம் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதே போல் நம்ம மீடியமான ஃப்ளேமில் வச்சு போட்டு எடுத்துக்கலாம். இப்போது இதே போல் நம்ம எல்லா மாவையுமே பொரித்து எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். இதே போல் நம்மள்கிட்ட பழுத்த வாழைப்பழம் இருந்தால் நம்ம தூக்கி போடாமல் இதே போல் நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சு இதை கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சிட்டோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.